டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம சயின்ஸ் கொஷின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள். ஒரு 80 கொஷின் இருக்குது. உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இதுக்கான பிடிஎஃப் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கங்க. கொஷின் லிங்க் தான் இருக்கும், ஓகேங்களா? ஆன்சர் நீங்கள் இதில் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஷின், மின்னோட்டம் என்பது டேஸ் அளவாகும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அடிப்படை அலகு. அடுத்து செகண்ட் கொஷின், மீக்கடத்திகள் டேஸ் வெப்பநிலையிலும் மின் இழப்பின்றி மின்னோட்டத்தை கடத்துகின்றன. ஆன்சர் ஆப்ஷன் சி, -243.2 டிகிரி செல்சியஸ். அடுத்து மூணாவது கொஷின், ஒப்புமை வகை கடிகாரங்களில் உள்ள வினாடி முள் ஒரு மணிக்கு டேஸ் முறை கடிகாரத்தை சுற்றி வருகிறது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 60. அடுத்து நாலாவது கொஷின், பன்முக எதிரொலிப்பில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை டேஸை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கண்ணாடிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தின் மதிப்பு. அடுத்த ஐந்தாவது கொஷின், புவியானது தீர்க்க கோடுகளின் அடிப்படையில் டேஸ் நேர மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் டி, 24. அடுத்த ஆறாவது கொஷின், திண்ம கோணம் டேஸ் என்ற அலகில் அளக்கப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்ட்ரேடியன். அடுத்து ஏழாவது கொஷின், ஒரு புத்தகத்தை சொரசொரப்பான தளத்தில் வைத்து அதனடியில் ஒரு பென்சிலை வைத்து தள்ளும் பொழுது எளிதாக தள்ள முடிய காரணம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, உருளும் உராய்வு. அடுத்து எட்டாவது கொஷின், கோளக ஆடிகளின் எதிரொலிக்கும் பரப்பு எந்த கோளத்தின் பகுதியாக உள்ளதோ அந்த கோளத்தின் மையம். ஆன்சர் ஆப்ஷன் பி, வளைவு மையம். அடுத்து ஒன்பதாவது கொஷின், ஒரு பொருளுக்கு வெப்ப ஆற்றல் அளிக்கப்படும் போது பின்வருவனவற்றுள் எது அல்லது எவை நிகழ முடியும்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அனைத்தும். அதாவது விரிவடைதல், வெப்பநிலை உயர்வு, நிலைமாற்றம். அடுத்து 10வது கொஷின், அலகு நிலையங்களில் அலங்காரம் செய்யப்படும் கோளக ஆடி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, புலியாடி. அடுத்து 11வது கொஷின், கண் மருத்துவர் கண்களை பரிசோதிக்க பயன்படுத்தும் ஆடி எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, குழியாடி. அடுத்து 12வது கொஷின், ஒளிக்கதிர் ஒன்றின் படுகோணத்தின் மதிப்பு 45 டிகிரி எனில் எதிரொலிப்பு கோணத்தின் மதிப்பு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 45 டிகிரி. அடுத்து 13வது கொஷின், கண்ணாடியின் ஒளிவிலகலின் டேஸ் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் டி, 1.5. அடுத்து 14வது கொஷின், 0 டிகிரி செல்சியஸில் ஒளியின் வேகம் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 331 மீட்டர்/வினாடி. அடுத்து 15வது கொஷின், திட, திரவ மற்றும் வாயுகளுக்கு சம அளவு வெப்பாற்றல் அளிக்கும் போது எது அதிக விரிவுக்கு உட்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வாயு பொருள். அடுத்து 16வது கொஷின், ஒரு எளிய மின்சுற்றை அமைக்க தேவைப்படும் மின்சுற்றுகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஆற்றல் மூலம், மின்கம்பி, மின்தடை. அடுத்து 17வது கொஷின், ஒரு நிலைமின் காட்டி மின்னூட்டம் பெற்ற கண்ணாடி தண்டினால் தூண்டல் முறையில் மின்னூட்டப்படுகிறது. நிலைமின் காட்டியில் இருக்கும் மின்னூட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. அதாவது நேர்மின்னூட்டம், எதிர்மின்னூட்டம். அடுத்து 18வது கொஷின், ஒரு புரோட்டான் மற்றும் எலக்ட்ரானில் இருக்கும் மின்னூட்டத்தின் அளவு. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 1.62 × 10⁻⁻⁹ சி. அடுத்து 19வது கொஷின், மின்னிறக்கம் ஒரு ஊடகத்தில் பொதுவாக டேஸில் நடைபெறுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் சி, வாயுக்கள். அடுத்து 20வது கொஷின், புவி காந்தபுல தன்மைக்கு காரணம். ஆன்சர் ஆப்ஷன் டி, மேற்கண்ட அனைத்தும். அதாவது புவியில் உள்ள காந்த பொருட்களின் நிறை, சூரிய கதிர்வீச்சு, நிலவின் செயல்பாடுகள். அடுத்து 21வது கொஷின், மின்னூட்டம் பெற்ற பொருட்களுக்கிடையே உள்ள தூரம் டேஸ் போது விலக்கு விசை அல்லது கவர்ச்சி விசை அதிகரிக்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, குறையும். அடுத்து 22வது கொஷின், ஒளியலைகள் எதில் வேகமாக பரவுகிறது பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, உலோகங்கள். அடுத்து 23வது கொஷின், ஒளி அலையின் வீச்சு மற்றும் அதிர்வெண் அதிகரித்தால் பின்வருவனவற்றில் எது உண்மை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உரப்பு அதிகரிக்கிறது,
மற்றும் சுருதி அதிகமாக இருக்கும். அடுத்து 24வது கொஸ்டின், இரைச்சல் ஏற்படுத்துவது எது? ஆன்சர் ஆப்ஷன் டி இவை அனைத்தும். எரிச்சல், மன அழுத்தம், பதட்டம். அடுத்து 25வது கொஸ்டின், டேஸ் வெப்பநிலையில் கிரையோஜெனிக் எரிபொருள் சேகரித்து வைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி மிக குறைந்த வெப்பநிலையில். அடுத்து 26வது கொஸ்டின், சோனார் அமைப்பில் பயன்படுத்தப்படும் ஒளி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மீயொலி. அடுத்து 27வது கொஸ்டின், மனித காதின் வெளிப்பகுதி டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி பின்னா. அடுத்து 28வது கொஸ்டின், ஒரு சட்ட காந்தத்தின் தென்முனையும் யூ வடிவ காந்தத்தின் வடமுனையும் டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஒன்றை ஒன்று கவரும். அடுத்து 29வது கொஸ்டின், வலிமையான இயற்கை காந்தமான இரும்பு தாது மேக்னடைட் இவ்வாறும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி காந்தக்கல். அடுத்து 30வது கொஸ்டின், ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஆன்சர் ஆப்ஷன் சி பாருங்கள் ஒரே அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டுள்ளன. அடுத்து 31வது கொஸ்டின், ஒரு டெஸ்லா எதுக்கு சமம் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி 10,000 காஸுக்கு சமம். அடுத்து 32வது கொஸ்டின், நாசாவின் டேஸ் திட்டம் முதலில் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பியது? ஆன்சர் ஆப்ஷன் பி அப்போலோ 8. அடுத்து 33வது கொஸ்டின், வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படும் திரவ உலோகம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி பாதரசம். அடுத்து 34வது கொஸ்டின், பெர்ரஸ் சல்பேட்டின் பொதுப்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி பச்சை துத்தம். அடுத்து 35வது கொஸ்டின், வெள்ளியத்தின் லத்தீன் பெயர் டேஸ் ஆகும்? ஆன்சர் ஆப்ஷன் டி ஸ்டேனம். அடுத்து 36வது கொஸ்டின், டேஸ் கண்ணாடியில் சிராய்ப்பு ஏற்படும் அளவிற்கு கடினமான உலோகமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஆஸ்மியம். அடுத்து 37வது கொஸ்டின், டேஸ் இலை எஃகுவிற்கு இணையான திரிபு தாங்கும் பண்பினை பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கார்பன். அடுத்து 38வது கொஸ்டின், வனஸ்பதி நெய் தயாரித்தலில் நன்கு தூளாக்கப்பட்ட டேஸ் வினைவேக மாற்றியாக செயல்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ நிக்கல். அடுத்து 39வது கொஸ்டின், வெடிகுண்டு பட்டாசுகள் டேஸ் அடிப்படையில் செயல்படுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ அழுத்தம் உருவாதல். அடுத்து 40வது கொஸ்டின், நீர்த்த ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தை சோடியம் பைகார்பனேட் கரைசலில் சேர்க்கும் பொழுது டேஸ் வெளியேறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன் டை ஆக்சைடு. அடுத்து 41வது கொஸ்டின், ஆக்சிஜன் அதிக வெப்பநிலையிலும் கூட டேஸுடன் வினைபுரியாது? ஆன்சர் ஆப்ஷன் சி அலுமினியம். அடுத்து 42வது கொஸ்டின், அலோக ஆக்சைடுகள் டேஸ் தன்மை வாய்ந்தவை? ஆன்சர் ஆப்ஷன் டி அமிலத்தன்மை. அடுத்து 43வது கொஸ்டின், டால்டனின் கூற்றுகளுள் எந்த கூற்று மாற்றம் அடையாமல் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஒரு தனிமத்தின் அனைத்து அணுக்களும் ஒரே மாதிரியானவை. அடுத்து 44வது கொஸ்டின், H3PO4இல் எதிரயனிகளின் இணைதிறன் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி 3. அடுத்து 45வது கொஸ்டின், கீழ் கொடுக்கப்பட்டவைகளில் எது நீரை மாசுபடுத்தும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஈயம். அடுத்து 46வது கொஸ்டின், கல்கரி நீராவியுடன் வினைபுரிந்து டேஸை உருவாக்குகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி நீர் வாயு. அடுத்து 47வது கொஸ்டின், நீல லிட்மஸ் தாள் அமில கரைசலில் டேஸ் நிறமாக மாறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி சிவப்பு. அடுத்து 48வது கொஸ்டின், அமிலமும் காரமும் சேர்ந்து டேஸ் உருவாகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ உப்பு மற்றும் நீர். அடுத்து 49வது கொஸ்டின், டேஸ் பூச்சிகள் விலங்குகள் மற்றும் மனிதர்களின் மத்திய நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறதுனா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ டிடிடி. அடுத்து 50வது கொஸ்டின், டேஸ் விலங்கு மற்றும் தாவர பன்முகைத்தன்மை குறைவதற்கு வழிவகுக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி மேற்கண்ட அனைத்தும். சோடியம் சல்பேட்டுகள், சோடியம் பாஸ்பேட்டுகள், நைட்ரேட்டுகள். அடுத்து 51வது கொஸ்டின், நாம் பல் துலக்குவதற்கு பற்பசை பயன்படுத்துகிறோம் ஏனெனில் அது டேஸ் தன்மை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரத்தன்மை. அடுத்து 52வது கொஸ்டின், சோடியம் ஹைட்ராக்சைடு டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி காஸ்டிக் சோடா. அடுத்து 53வது கொஸ்டின், நீரில் அமிலத்தை கரைக்கும் போது டேஸ் அயனிகளை தருகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி H+ அயனிகள். அடுத்து 54வது கொஸ்டின்,
ஹார்போ நீர் சுத்திகரிப்பான்களில் பயன்படுத்தப்படும் தொழில்நுட்பம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி எதிர் சவ்வூடு பரவல். அடுத்த 55வது கொஸ்டின். டேஸ் அருங்காட்சியகங்களில் உள்ள பழங்கால நினைவுச் சின்னங்களை பாதுகாக்க பயன்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி இயற்கை வாயு. அடுத்த 56வது கொஸ்டின். வெட்டப்பட்ட காய்கறிகள் பழங்கள் பழுப்பாக மாற காரணம் டேஸ் என்ற நொதியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி ஏ மற்றும் பி சரியானது. பாலிபீனால் ஆக்சிடோஸ் டைரோசினேஸ். அடுத்த 57வது கொஸ்டின். மெக்னீசியம் நீர்த்த அமிலங்களுடன் வினைபுரியும் பொழுது டேஸ் வாயுவை வெளிவிடுகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் டி ஹைட்ரஜன். அடுத்து 58வது கொஸ்டின். நீரின் வேதியியல் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி டை ஹைட்ரஜன் மோனாக்சைடு. அடுத்த 59வது கொஸ்டின். டேஸ் லேசான நிலக்கரியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ பீட். அடுத்த 60வது கொஸ்டின். பியூகோசாந்தின் ஒரு டேஸ் நிற நிறமியாகும்? ஆன்சர் ஆப்ஷன் சி பழுப்பு நிற நிறமி. அடுத்த 61வது கொஸ்டின். எந்த எரிபொருளும் டேஸை ஒரு முக்கிய பகுதி பொருளாக கொண்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி கார்பன். அடுத்த 62வது கொஸ்டின். கால்சியம் ஆக்சைடின் வேதி வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் ஆப்ஷன் ஏ CaO. அடுத்த 63வது கொஸ்டின். டேஸ் முதன்மையான மற்றும் முக்கியமான ஆற்றல் மூலமாகும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சூரியன். அடுத்த 64வது கொஸ்டின். பாக்டீரியாக்கள் வடிவத்தின் அடிப்படையில் டேஸ் பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன? ஆன்சர் ஆப்ஷன் சி 4 பிரிவு. அடுத்த 64வது கொஸ்டின். காலராவை உருவாக்கும் நுண்ணுயிரி எது? ஆன்சர் ஆப்ஷன் சி விப்ரியோ காலரா. அடுத்த 66வது கொஸ்டின். நிலத்தாவரங்களில் முதல் வாஸ்குலர் பூவா தாவரங்கள் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி டெரிட்டோபைட்டுகள். அடுத்த 67வது கொஸ்டின். குறுக்கு சுவரற்ற பூஞ்சை இலைகளில் உட்கருக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் அவை டேஸ் எனப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சீனோசைட்டிக் மைசிலியம். அடுத்த 68வது கொஸ்டின். கூட்டுயிரிகளாக உயர் தாவரங்களில் வேர்களுடன் இணைந்து வளரும் பூஞ்சைகள் டேஸ் எனப்படும்? ஆன்சர் ஆப்ஷன் சி வேர் பூஞ்சைகள். அடுத்த 69வது கொஸ்டின். மார்சிலியாவின் டேஸை மலைவாழ் மக்கள் உணவாக பயன்படுத்துகின்றனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸ்போராகக்கோப்பை. அடுத்து 70வது கொஸ்டின். டேஸ் செல்கள் என்பது சிறப்பு வாய்ந்த செல்களாகும். அவை உடலின் எந்த செல்லாகவும் மாற இயலும்? ஆன்சர் ஆப்ஷன் பி மூல செல். அடுத்த 71வது கொஸ்டின். சவ்வூடு பரவலின் மூலம் கரைசலின் இடப்பெயர்ச்சி டேஸ்? ஆன்சர் ஆப்ஷன் பி செறிவு குறைவான கரைசலிலிருந்து செறிவுமிக்க கரைசலுக்கு செல்லும். அடுத்த 72வது கொஸ்டின். கரப்பான் பூச்சி எதன் உதவியுடன் நகர்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கால். அடுத்து 73வது கொஸ்டின். டேஸ் என்பது சுருங்கி விரியும் திசுக்கற்றை? ஆன்சர் ஆப்ஷன் சி தசை. அடுத்து 74வது கொஸ்டின். பருவமடைதலின் போது இடுப்பிற்கு கீழ் உள்ள பகுதியானது டேஸில் அகன்று காணப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் பி பெண்கள். அடுத்து 75வது கொஸ்டின். வளரிளம் பருவான்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பியின் சுரப்பினால் உண்டாகின்றன? ஆன்சர் ஆப்ஷன் சி வியர்வை மற்றும் எண்ணெய் சுரப்பிகள். அடுத்து 76வது கொஸ்டின். திறன்மிக்க நுண்ணுயிரிகளின் தயாரிப்பு பயன்படுவது எது? ஆன்சர் ஆப்ஷன் சி மண் நேர்த்தி செய்தல். அடுத்து 77வது கொஸ்டின். டேஸ் ஊட்டச்சத்திற்கு அல்லது பெருக்கமடைவதற்கு பயன்படும் தீங்குயிரி பூச்சிகளை தாங்கும் இயற்கையில் காணப்படும் பூச்சிகள் ஆகும்? அதாவது டேஸ் ஊட்டத்திற்கு அல்லது பெருக்கமடைவதற்கு பயன்படும் தீங்குயிர் பூச்சிகளை தாக்கும் இயற்கையில் காணப்படும் பூச்சிகள் ஆகும். பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி உயிரி கொன்றுண்ணிகள். அடுத்து 78வது கொஸ்டின். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் நிறுவப்பட்ட ஆண்டு எப்போது? ஆன்சர் ஆப்ஷன் சி 1936ஆம் ஆண்டு. அடுத்து 79வது கொஸ்டின். நன்கு வளர்ச்சியடைந்த ஸ்போரோபைட்டிக் தாவர உடலம் காணப்படுவது? ஆன்சர் ஆப்ஷன் சி ஜிம்னோஸ்பெர்ம்கள். அடுத்து 80வது கொஸ்டின். மானஸ் என்ற உயிர்கோளம் டேஸ் மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி அசாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான டெஸ்ட் முடிஞ்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஓகேங்களா, ஆன்சர் கொடுத்துச்சு. இதுக்கான பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். வெல்கம்.